அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறங்குகிறாரா சீமான்? இடைத்தேர்தல்ல அம்பாசமுத்திரம் தொகுதியில தாவேகாவை எதிர்கொள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறக்க திமுக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்திச்சது. கூடவே அதன் வாக்கு வங்கியும் 8% 4% குறைந்தது. காரைக்குடியில போட்டியிட்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் டெபாசிட் இழந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில இரு தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலைன்னு 6 தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் சூழல் உருவாகி இருக்கு. இந்த இடைத்தேர்தல்ல தாவேகா கூட்டணியை வீழ்த்தியே தீரணுன்ற முனைப்புல இருக்கும் திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து பொது வேட்பாளர்களை நிறுத்த ஆலோசிச்சு வருது. இதன் முதல் கட்டமாக நெல்லை மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம் தொகுதியில பணிகளை தொடங்கி இருக்கு. கடந்த தேர்தலில் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக சார்பில் வென்ற இசக்கி சுப்பையா, 2ஆம் இடம் பிடித்த காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த தாவேகா வேட்பாளர்னு 3 பேருமே இப்போ தாவேகா அணியில இருக்கிறாங்க. மேலும் இந்த தொகுதியில நாடார் சமூகத்தினர் கணிசமாக வசிப்பதை கணக்கில் எடுத்துட்டு அதே சமூகத்தை சேர்ந்த சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த திமுக காய் நகர்த்தி வரதா தகவல். சீமானை சம்மதிக்கிற வைக்கிற பொறுப்பு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அம்பாசமுத்திரத்துல சீமானை வெற்றி பெற செய்து சட்டப்பேரவைக்குள்ள அனுப்பினா அது முதல்வர் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் சட்டப்பேரவையில கடுமையான அரசியல் நெருக்கடியை கொடுக்கும்னு, சட்டப்பேரவையில எதிர்க்கட்சிகளின் குரல் மேலும் வலுப்பெறும்னு திமுக கணக்கு போடுறதா கூறப்படுது. இது பத்தி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் பேசினப்ப எங்கள் தரப்புல யாரிடமும் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறல. அடுத்த சில நாட்கள்ல கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. அதுல இது பற்றி விவாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க.